ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வீடியோ தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்ற நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேனில் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ கொதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சா போதும். ஸோ ரொம்ப நேரம் ஊறுனா என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ ஓவர் குக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் அந்த தண்ணி போட்டுட்டு இதை ஊற வச்சா கூட பரவாயில்ல. ஸோ இது நல்லா ஊறட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்குங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் இதில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு நான் வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ரொம்ப கிளறி விடாதீங்க. ஸோ ரொம்ப கிளறி விட்டிங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாஃப் குக் ஆனால் போதும், ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, பாதி வெந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கம் ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், அதாவது வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மெலிசாக வந்து நீட்டு வாக்கில் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் போட்டுக்குங்க. ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நல்லா வந்து மெலிசாக வந்து அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் மிளகுத்தூள் மட்டும்தான், வேறு எதுவும் இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்குங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு வந்து இது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு வந்து சால்ட்டு போட்டுட்டு இதை நல்லா வந்து நான் வதக்கிக்கிறேன். ஸோ அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு இப்போ சால்ட் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூட இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நல்லா அதையும் மெலிசாக அரைஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 கப் அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு குடமிளகாயும் நல்லா வந்து மெலிசாக அரைஞ்சி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கேரட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கேரட் நிறைய போட தேவையில்லை. ஸோ நிறைய போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து மாற்றிடும். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இது கூட பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் மஷ்ரூம், எந்த காய்கறி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த காய்கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கினா தான் அந்த ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஸோ என்றைக்குனா ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஸோ தினமும் நம்ம ஒன்றும் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ அதனால் சோயா சாஸ் வந்து அவ்வளோ ஹெல்தி கிடையாதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ சோயா சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த காயெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நான் வந்து இதில் வந்து எக்கு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து 2 முட்டையை வந்து இதில் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரைஸ் அண்ட் வெஜிடபிளுக்கு ஏற்ற அளவு முட்டையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு வந்து உப்பு மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிவிடுங்க. அதாவது வந்து நல்லா பொரிச்சிடுங்க அந்த முட்டையை குட்டியாக நல்லா வந்து பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த காய்கறி கூட அந்த முட்டையை சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. ஸோ அது வந்து நல்லா வந்து மிங்கிள் ஆகணும் அந்த முட்டை கூட அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே போய் சேர்ந்து. ஸோ மிங்கிள் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் அது கூட வந்து நல்லா நம்ம வந்து ஆஃப் பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரைஸை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து உதிரியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உதுத்து ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக போட்டு வந்து நீங்கள் கிளற ஆரம்பிச்சிங்கன்னா அதை வந்து உங்களால் கிளறவே முடியாது. ஸோ ரைஸ் வந்து நிறைய வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் சால்ட் எவ்வளோ தேவை, அதுக்கப்புறம் பெப்பர் எவ்வளோ தேவை, இது ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோயா சாஸும் இது மேலே வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற அளவு சோயா சாஸ் வந்து இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரைஸ்க்கு ஏற்ற அளவு சோயா சாஸ் இதில் ஆட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா சாப்பாடு வந்து ஒரு மாதிரி கசந்து போன மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து இது கூட வந்து இன்னொரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்தமாதிரி உதுத்து வந்து இதை வந்து கிளறி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். ஸோ அடியிலேருந்து எடுங்க. ஸோ மேலேயே வந்து இப்படி குத்தி விட்டிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். அதே மாதிரி அடியில் வந்து கருகி போன மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ அடியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஈவன் இது கூட வந்து நீங்கள் சிக்கன் 65 பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதையும் நல்லா பிச்சு போட்டு இதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸாகவும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், 2 in 1 பர்பஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய வந்து இந்த மெத்தடில் வந்து சேஞ்ச் ஓவர் கிடையாது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பர்பான டேஸ்டியான யம்மியான எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்துருந்த லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம சேனலில் எப்போவாச்சும் தான் நானே வந்து வீடியோ போடுறேன். ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்து அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது அண்ட் வந்து நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதை வாட்ச் பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு அவ்வளோ வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வந்து சப்போர்ட்டை எனக்கு வந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் யாராச்சும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி கீழே தரேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், டேக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ரெசிபி நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக அதை வந்து என்னோடய ஸ்டோரிஸில் போடுறேன். ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்னோடய ரெசிபீஸையும் பார்த்துட்டு யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்க. நான் இன்னொரு நல்ல வீடியோட நல்ல கண்டென்ட்டோடு உங்களை பார்க்க வரேன். ஸோ அன்டில் தென் பாய்.